29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நாளுடைய வசனம் எங்களோடு பேசட்டும். ஆவியானவர் நீங்க பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்ன பண்ணுமா? கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இந்த வருஷம் முழுவதும் பயத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வரோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. 4 பிரசங்கள் கேட்டோம்னு நினைக்கிறேன், 3 பிரசங்கள் கேட்டுட்டோம்னு நினைக்கிறேன். இனி கொஞ்சம் நிறைய பிரசங்களை கேட்க இருக்க போகிறோம். தோல்வி பயம், கடந்த 2 வாரம் அதை தியானித்தோம். அடுத்தது என்ன அப்படின்னா மனுஷ பயம். என்னதுங்க? மனுஷ பயம். பிபிடி இருக்கும், அதனால அதை பார்த்துக்கோங்க. மனுஷ பயம். அதில் அடுத்த ஒரு 2-3 வாரங்களை நம்ம நல்லா ஆழமாக நம்ம தியானிக்க போகிறோம். அடுத்த வாரம் மனுஷ பயத்திற்கும் தெய்வ பயத்திற்கும் உள்ள வித்தியாசம் ஏன் மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, தெய்வத்துக்கு ஏன் பயப்படணும், இதெல்லாம் வர வாரத்தில் அப்படியே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டே வரும். இதில் நீதிமொழிகள் எழுதின இந்த புத்தகத்தை எழுதின ஒரு அழகா சொல்றாரு, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கண்ணி அப்படின்னு சொன்னா இட்ஸ் அ ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராப் அப்படின்னு சொன்னா ஒரு மீன் பிடிக்கிறவங்க எப்படி ஒரு 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 ட்ராப் வைக்கிறாங்க, ஒரு மீனை பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு உணவு போட்டு பிடிக்கிறது உண்டு. வலைங்கிறத தெரியாம, மீனுக்கு தெரியாம அதுக்குள்ள போய் என்ன பண்ண மாட்டோம். அதே போல வேட்டையாடுகிறவர், இந்த முயல் வேட்டையாடுகிறவர்லாம் என்ன பண்ணுவாங்க, அது அந்த முயல் நிறைய காட்டு மிருகங்களை வேட்டையாடுறவங்க அது ஏதோ சாப்பாடு இருக்குன்னு போவோம், அதுக்கு தெரியாமையே ஒரு மாய வலை அங்கே விரித்து வச்சு அதில் உள்ள என்ன பண்ணிடும், மாட்டிடும். இதே போலதான் இந்த உலகத்துல பிசாசானவன் வைத்திருக்கிற ஒரு கண்ணி அல்லது ஒரு மாய வலை, ட்ராப் என்னன்னு சொன்னா மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. அது பிசாசானவன் வைத்திருக்கிற ஒரு ஆயுதம். அதாவது இந்த பயம் அப்படின்னா என்ன, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறது முதலாவது நம்ம தெரிந்து கொள்ளணும். அதாவது நாம் செய்கிற எல்லா செயல்களுக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, எப்படி அவர்கள் பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு காரியம் உண்டு பாத்தீங்களா, அதுதான் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். நான் கையை நீட்டினா என்ன சொல்லுவாங்க, நான் காலை நீட்டினா என்ன சொல்லுவாங்க, நான் பேசினா என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு பொருளை வாங்கினா என்ன சொல்லுவாங்க. ஸோ எல்லா விஷயத்துக்கும், நான் செய்யற எல்லா செயல்களுக்கும் மற்ற மனிதர்கள் எப்படி செயல்படுவார்கள், எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு என்னைக்கு ஒரு மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டானோ அன்னைக்கே அவனுக்குள்ள மனுஷ பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சகோதர சகோதரியை ரொம்ப கவனிங்க. இது ஒரு பாண்டேஜ், இது ஒரு கட்டு. என்னைக்கு இந்த மாதிரி நம்ம நினைச்சு மனுஷனுக்கு பயப்பட ஆரம்பிக்கிறோமோ அதுவே நமக்கு என்ன பண்ணுது, ஒரு கட்டி போட்ட மாதிரி நம்மள என்ன பண்ணிடுது, சுத்தம் ஆரம்பிச்சிருது. ஒரு மனிதன், நல்லா கவனிங்க, தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேறு, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் வேறு. ஒரு விஷயத்தை செஞ்சா தேவன் அதுல சந்தோஷப்படுவாரா, கோபப்படுவாரா, அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு மனிதன் என்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருப்பான், பரிசுத்தமா என்ன பண்ணுவான், இருப்பான். ஆனா என்றைக்கு ஒரு மனிதன் கடவுளை மறந்து தான் செய்கிற செயல்கள் எப்படி மனிதர்கள் யோசிப்பார்கள், மனிதர்களுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கும், அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நினைத்து கடவுளை மறந்து அவர் என்ன நினைக்கிறார் என்பதை மறந்து மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இந்த பூமியில செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அன்றையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக மாறிடுது, ஒரு கட்டுக்குள்ள, ஒரு பயத்துக்குள்ள என்ன பண்ணிடுது, வாழ என்ன பண்ணிடுறோம் ஆரம்பிச்சிடும். மனுஷங்க என்ன நினைப்பார்களோ, அவர்கள் இருதயத்தில் என்ன நினைப்பார்களோ, அவருடைய சிந்தனையில் என்ன நினைப்பார்களோ, அவர்கள் எப்படி பேசுவார்களோ, நம்மை குறித்து அவருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குமோ, இப்படியெல்லாம் நினைக்கிறது உண்டு. நீங்க என்றைக்கு ஆண்டவருக்குள்ள வரீங்களோ அன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு முதலாவது கொடுக்கிற சுதந்திரம், முதலாவது கொடுக்கிற விடுதலை, முதலாவது உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், சமாதானம், நிம்மதி எல்லாமே எங்கிருந்து புறப்படுது தெரியுமா? மனுஷ பயத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், விடுதலை தரதுல இருந்து. ஹல்லேலூயா. அந்த மனுஷ பயத்திலிருந்து விடுதலை ஆகும் பொழுதுதான் இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும், கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா பிசாசானவனுடைய அந்த பாவமான விதை என்பதுல ஒரு வித்து தான், இல்ல அந்த பாவத்தினுடைய ஒரு இயற்கை தன்மை தான்
பிறர் என்ன நினைப்பார்களோ என்று நினைக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்குள்ள இயற்கை தன்மை. அது பிறக்கிற குழந்தையிலிருந்து அது வந்துடும். நம்மளை அவங்க எப்படி பார்க்குறாங்க, நம்மளை எந்த மாதிரி பார்க்குறாங்க, நம்மளை பற்றி என்ன யோசிக்கிறாங்க, குழந்தைகள்லேருந்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என்ன பண்ணிடும் வந்துடும். ஏன்னா இது பாவத்தினுடைய ஒரு விதை. எனக்கு எது நல்லது, என் கர்த்தருக்கு எது நல்லது, என்னை வழிநடத்துகிற தெய்வத்திற்கு எது நல்லது, என்னை படைத்த தெய்வத்திற்கு எது நல்லது என்று யோசிப்பதை உங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு உலகம் என்ன நினைக்குமோ என்கிற எண்ணத்தை உங்களுக்குள்ள விதைக்கிறாங்க பார்த்தியா. இதுதான் பாவத்தினுடைய தன்மை. ஸோ இதை குறித்து ரொம்ப ஆழமாக என்ன பண்ண போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, மனுஷ பயம் என்றால் என்ன? இதை வேதாகமத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க ஒருவர் யோவான் 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் 43ஆம் வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, யூதர்கள் என்ன பண்றாங்க, அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்காதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது இந்த அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் அப்படிங்கிறது ஃபியர்னு தான் வருது, பயம்னு தான் வருது. ஏன் அறிக்கை பண்ணாமல் இருந்தாங்கன்னா, 43ஆம் வசனம் சொல்லுது, தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமா என்ன பண்ணார்கள், விரும்பினார்கள். நல்லா கவனிங்க என் சகோதர சகோதரியே, இந்த மனுஷ பயம் என்பதை வேதாகமம் எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா, எப்படிப்பட்டவர்களாக நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலக மனிதர்கள் என்ன நினைப்பார்களோ தன்னை குறித்து, கர்த்தரிடத்துல நமக்கு என்ன மகிமை இருக்குது, கர்த்தரிடத்துல நமக்கு உண்டான கனம் என்ன இருக்குது என்பதை யோசிக்காமல் மனுஷங்க என்ன நினைப்பார்களோ, ஏன்னா ஜெப ஆலயத்திற்கு புறம்பே தள்ளி விடுவார்கள். அந்த காலகட்டத்தில் இந்த யூதர்கள் இயேசுவை மேல் விசுவாசம் வைத்தவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதத்தை கண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அவருடைய சத்தியத்தை அறிந்தவர்கள் எல்லாம் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில உணர்றாங்க, அறிந்து வைத்திருக்கிறாங்க. ஆனா எங்க ஜாதியை விட்டு யூத குலத்தை விட்டு தள்ளி வச்சிருவாங்களோ, எங்க என்ன புறஜாதின்னு சொல்லிடுவாங்களோ, எங்க என்ன ஆலயத்துக்குள்ள சினகாக்குள்ள விட மாட்டாங்களோ, எங்க இந்த யூத பண்டிகைகளுக்குள்ள என்ன அனுமதிக்க மாட்டார்களோ, எங்க எனக்கு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கனம் இல்லாமல் போயிருமோ என்று நினைத்து என்ன பண்றாங்க, இயேசுவை அறிக்கை பண்ணாமல் பயந்து கொண்டு என்ன பண்ணார்கள், இருந்தார்கள். ஒரு மனுஷனால கிடைக்கக்கூடிய கணத்திற்காகவும் மகிமைக்காகவும் தேவன் நமக்கு கொடுக்கிற கணத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிற மகிமையும் என்ன பண்ணுகிறார்கள், பயத்தினால் இழந்து போகிறார்கள். இதுதான் என்னது, மனுஷ பயம். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அப்படிதான் இந்த உலகத்துல, நான் இயேசுவின் பிள்ளை, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி அறிக்கை இடுவதில் பல பேருக்குள்ள ஒரு குழப்பம் வந்துருது, பல பேருக்குள்ள ஒரு பயம் வந்துருது. என்னுடைய ரெப்புடேஷன் என்ன ஆகுறது, என் சொந்தங்களுக்கு மத்தியில் என்னை எப்படி என்னை ஒதுக்கி வச்சிருவாங்க, அவங்க ஜாலியாக பேசுவாங்க, அதில் என்னால் கலந்து கொள்ள முடியாது, ஃபங்க்ஷனில் அவங்க ஒன்றுக்குள்ள ஒன்றா இருப்பாங்க, நான் அவங்களோட மிங்கிள் ஆக முடியாது. நிறைய பேர் நம்ம யோசிக்கிறது உண்டு இல்லை. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய திருமணம், எங்கள் வீட்டு திருமணத்துக்கு வருவாங்களா, எங்களுடைய ஃபங்க்ஷனில் கலந்துக்குவாங்களா, அவங்களை எப்படி நாங்கள் புறம்பே தள்ள முடியும். ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்து உட்காந்து சிரிச்சுட்டு சாப்பிட்டு போகிறதுனால உங்கள் வாழ்க்கை உயர்ந்துருமானம் உயராது. அல்லேலூயா. இல்லை உங்களுக்கு கனம் ஊரில் உண்டாயிரும்னா இல்லை, உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பக்கத்து வீட்டில் போய் இவெல்லாம் ஒரு ஆளான்னு பேசிட்டு போயிடுவான். இல்லை உன் வீட்டில் சாப்பிட்டு தூரத்தில் போய் நின்று உங்களை எப்படியெல்லாம் பேசணுமோ அப்படியெல்லாம் பேசிட்டு போயிடுவான். நீங்கள் அவர்களுக்காக கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற கனத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற மகிமையும் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற மேன்மையும் நம்ம இழந்து போகிறோம். இந்த யூதர்கள் அப்படிதான் என்ன பண்ணாங்க, இழந்து போனாங்க. தேவ கணத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இருதயத்தை இவர்கள் எதுக்கு கொடுத்திருந்தாங்க, தங்களுடைய சுய மகிமைக்காக, இந்த உலகத்துல மாம்சத்துல கிடைக்கக்கூடிய சுய மேன்மைக்காக அவர்கள் அந்த இடத்தை ரிசர்வ் பண்ணிட்டாங்க. பயம், மனுஷனை குறித்து இந்த மாதிரி நம்ம பயப்படுறோமா? தேவன் ரட்சிக்கப்பட்டு தேவர் சாம்ராஜ்யத்திற்குள்ள வந்து தேவ சாம்ராஜ்யத்தில் அற்புதம் பெற்று தேவர் ராஜ்யத்திற்குள்ளாக பயணப்பட்டிருக்கிற நீங்க
என் சொந்தம் என்ன சொல்லிடுவாங்களோ, என் குடும்பம் என்ன சொல்லிடுவாங்களோ, என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, எங்க மாமா என்ன சொல்லிடுவாரோ, எங்க சித்தப்பா என்ன சொல்லிடுவாரோ, போறவங்க வரவங்க என்ன சொல்லிடுவாங்களோ என்று சொல்லி அவர்களுக்கு தகுந்தது போல உங்க வாழ்க்கை முறையை நீங்க மாற்ற நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு பயம். ஏன் உங்களால அறிக்கை பண்ண முடியாது? நான் ஆண்டவருடைய பிள்ளை, தேவ வசனத்தின் பிரகாரம் தான் நடப்பேன், நான் இப்படிதான் செய்வேன், இந்த மாதிரி தான் செய்வேன் என்று சொல்லி அறிக்கை பண்ண முடியாதபடி வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வத்தின் மேலே பயம் இல்லாமல் சாதாரண ஒரு மனிதனுக்கு பயந்து தேவனுக்கு எதிராக நம்ம என்ன பண்றோம்? சில காரியங்களை செய்யறோம். அல்லேலூயா. அதனாலதான் குடும்பங்கள்ல தோல்வி வருது. நாம் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் தோல்வி வருது. தேவ பிள்ளையா இருந்து ஏன் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேங்குது? ஏன் நம்ம செய்யற தொழில் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேங்குது? ஏன் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாம கடன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் காரணம். நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுவதை சபையில மாத்திரம் சொல்ற பிள்ளையா இருக்கக்கூடாது, ஊர் ஃபுல்லா சொல்ற பிள்ளையா இருக்கணும். அல்லேலூயா. அங்கதான் மிஸ் பண்றோம் நம்ம. நல்லா யோசிச்சு பாருங்க. இது ஒரு பயம் தானே உங்களுக்கு. அவர் என்ன பண்ணிடுவாரோ, அவங்க என்ன செஞ்சிருவாங்களோ, நம்மள என்ன பண்ணிடுவாங்களோ, ஏது பண்ணிடுவாங்களோ. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. ரெண்டாவது பாயிண்ட் இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 13ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த விஷயத்தை. இந்த இடத்துல பாருங்க, தேவனுக்குள்ள வளர்ந்த பேதுருவுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் பாருங்க. பேதுரு அந்தியோக்காவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படி எனில், யாக்கோபினிடத்திலிருந்து சில வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாரோடு சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனோடு கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். பேதுரு அடிக்கடி மாட்டிக்கிறார் இந்த பய விஷயத்துல. அல்லேலூயா. இது எப்ப நடக்கிற சம்பவம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து பரலோகம் போன பின்பே பேதுரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிட்டாரு. நான் போன வாரம் முடிச்சேன் பாத்தீங்களா, தினந்தோறும் பிரசங்கம் பண்ணி 5000 பேர் 10,000 பேர் அந்த ஸ்டேஜை எல்லாம் கடந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து இப்ப ஒரு தலைவனா இருக்கக்கூடியவன் இந்த பேதுரு. இப்ப இவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு யூத ஒரு கம்யூனிட்டியில தான் இருக்காங்க. இன்னும் யூதர்களுக்குள்ளதான் இயேசு கிறிஸ்துவினுடைய புகழ் பரவிக்கிட்டு இருக்கு. யூதர்கள் தான் ரட்சிக்கப்பட்டு சேர்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் புறஜாதியார்களும் உள்ள வரார்கள். சமாரியர்கள், இந்த மாதிரி பல கூட்டங்கள் உண்டு. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்றாங்க, உள்ள வராங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவர்கள் என்னதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் இவர்கள் இன்னும் அந்த யூத மத பெருமையை விட்டு அவர்கள் என்ன பண்ணல, வெளியே வரல. இயேசுவின் சீஷனாக இருந்தாலும் யூத மத பெருமை விட்டு வெளியே வரல. இதை முதலாவது உடைச்சு வெளியே வந்த மனுஷன் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். யூதர்களுக்குள்ள சுவிசேஷத்தை கொண்டு போனது அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா பேதுருக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு சேர்ந்த கடவுள் அல்ல, இந்த உலகத்திற்கே சேர்ந்த கடவுள். புறஜாதிகளுக்கும் அவர்கள் கடவுள். யூதம் அப்படிங்கிற ஒரு கட்டுக்குள்ள அவர் அடக்கி வைக்க முடியாது. ஜாதி வேறுபாடு கிடையாது. எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் என்பது பேதுருவுக்கு நன்றாக தெரிந்த ஒரு சத்தியம். அப்படி தெரிந்த பேதுரு யூதர்கள் தன்னை சுற்றி இல்லாத போது புறஜாதியாரோடு உட்கார்ந்து என்ன பண்றாங்க, சாப்பிடுறாங்க. அவர்கள் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே அவர்களை விட்டு பிரிந்து ஒடியாந்துறாரு. ஏன் ஒடியாந்துறாரு? ஐயோ அவங்க வந்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ. நல்லா கவனிங்க. இது எப்படி தெரியுமா? ரெண்டாவது கேட்டகரி மனுஷ பயம் எப்படின்னா, அந்த ஜாதி பிரச்சனை, மொழி பிரச்சனை, இந்த பணக்காரன் ஏழைங்கிற பிரச்சனை. இது இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்குது. முதல்ல பார்த்தது தேவனுடைய பிள்ளைகளுக்கும் புறஜாதிக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம். ரெண்டாவது பார்க்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கிறிஸ்தவத்துக்குள்ள இன்னைக்கு உலகம் முழுவதும், தமிழ்நாடு நான் சொல்லல, உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் என்று மார்தட்டி கொள்ளுகிறவர்கள் தம் பக்கத்தில் உட்கார்ற ஆள் யாரு, அவர்கள் என்ன சாதி, அவர்கள் எந்த ஊர், அவர்கள் எப்படிப்பட்ட பழக்கம் உள்ளவர்கள், அவர்கள் எதை சாப்பிடுகிறவர்கள் என்று சொல்லி டிசைன் பண்ணக்கூடிய இல்ல யோசிக்க கூடியவர்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக வளர்ந்து நிற்கிறாங்க. அவர்கள் சொல்லிக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி. அதான் இதுல ஒரு வார்த்தை பாருங்க, மாயம் பண்ணினார்கள், ஹிப்போக்ரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மாய்மாலம் பண்ணுகிறவர்கள், அதாவது ஏமாற்றுகிறவர்கள், ஹிப்போக்ரிட் அப்படின்னு சொல்லலாம். வெளியே ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி. அல்லேலூயா. நம்ம சபையில் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. கடந்த நாட்கள்ல கூட நான் ஒரு மீட்டிங்ல போய், போதகர் மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கிறோம். நாசுக்கா சொல்றாங்க அப்படியே அழகா வெளியே ஜாதியை குறிச்சு. ஒரு ஜாதியை குறித்து ஒரு பாஸ்டர் பேச, அந்த ஜாதியை பத்திலாம் நீங்க பேசாதீங்க, இது வேற பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு. யாரா அவர் பேசுறவர்னு பார்த்தா அவர் அந்த ஜாதிக்காரர்.
அல்லேலூயா. மற்ற விஷயங்கள் பேசும்போது ஆமா அப்படிதான் இப்படிதான் அப்படிங்கிறாரு, பேசுறாரு. ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. அவர் ஒரு பேரை சொல்லி சொல்றாரு, இந்த ஜாதிக்காரங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு அந்த பாஸ்டர் சொன்ன உடனே இல்ல அதெல்லாம் பேசாதீங்க, அது வேற மாதிரி பிரச்சனை போச்சுன்னு, வெளிய விஷயம் போச்சுன்னா ஊழியர்களுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கும். நான் கொஞ்சம் நிதானிச்சு இவர் யாரு அப்படின்னு. அவர் சொன்ன ஜாதி, அவர் எந்த ஜாதியை தப்பா பேசுறாரோ அந்த ஜாதி பாஸ்டருக்கு கோபம் வருது. அல்லேலூயா. இதெல்லாம் எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம், எவ்வளோ அசிங்கமான ஒரு விஷயம். விசுவாச பிள்ளைகளை திருத்தறதுக்கு போராட வேண்டிய போதர்களே இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமைக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப தலகுனிவான ஒரு விஷயமா இருந்தது எனக்கு. ரொம்ப அவங்க விசுவாச பிள்ளைகளை குறித்து நான் யோசித்தேன், எப்படி இவங்களெல்லாம் வழி நடத்துவார். எல்லா கம்யூனிட்டி ஆளுகளும் உள்ள வருவாங்க உலகப்பூர்வமா, இவர் எப்படி அவங்க வீட்டுக்கு போவார், எப்படி அவங்களோட சாப்பிடுவார், எப்படி அவங்களோட பகிர்ந்து கொள்ளுவார். இல்லை இவங்க கூட்டத்தோடு சேரும்போது, இவங்க சொந்தக்காரங்களோட சேரும்போது அவங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த வீட்டுக்கு போய் சாப்பிடக்கூடாது, இந்த வீட்டில் போய் இருக்கக்கூடாது. அப்போ எப்படி இவர் ஆக்டிங் பண்ணுவார்? இல்லை நான் அப்படிலாம் போக மாட்டேன், அவங்களோட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவார். எவ்வளோ ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம். அவ்வளோ கோபம் எனக்குள்ளே வந்தது. பட் என்னால் பேச முடியல, ஏன்னா நான் தான் இருக்கிறதுலே சின்ன வயசு. நான் பேசுனா பெரிய சண்டையாக போயிடும். சரி ஆண்டவர் அடிக்கிட்டு, ஏன்னா எனக்குன்னு ஒரு நாள் வரும் பேசுறதுக்கு, நான் அப்போ பேசிக்கிறேன் அப்படின்னு மனசில் வச்சுட்டேன். நான் எனக்கு நல்லா உள்ள இருந்து தோணுது, கையை நீட்டி கேட்க, நீங்களாம் ஒரு ஊழியக்காரனான்னு கேட்க தோணுது. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதில் எனக்கு அவர் பவுல் நேற்று நான் பேசிட்டு வந்து பிரசங்கம் எடுக்கிறேன், எனக்கு அப்படியே ஓடுது. நான் எதுக்கு கோவப்பட்டு வந்தனோ அப்படியே பிரசங்கம் வருது. மற்ற யூதரும் அவனோடு கூட மாயம் பண்ணினார்கள், அவர்களுடைய மாயத்தினாலே பர்ணபாவும் இழுப்பு. அவனும் ஒரு ஊழியக்காரன். ஆனால் பவுல் சொல்றாரு, பேதுரு அந்தியோக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்தனால் நான் முகமுகமாய் அவனோடு என்ன பண்ணினேன், ஃபேஸ் டு ஃபேஸ், முகத்திலே சொன்ன நான். நீ எல்லாம் என்ன யூத ஜாதி வச்சு பெருமை பேசுறியாடா, நீ எல்லாருக்கும் ஆண்டு உண்மையான தேவன்டா அப்படின்னு. அல்லேலூயா. மனுஷ பயம். ஆண்டவருக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு என்னைக்கு தேவ சத்தியத்துக்குள்ள வந்துட்டோமோ அன்றைக்கே நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஹிப்போக்ரிட்டிக்கா இருக்காதீங்க. ஹிப்போக்ரிட்டிக்னா மாயம் பண்ணுகிறவர்களாக தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. ஒன்று அதுக்குள்ள போயிடுங்க, உங்க ஜாதியை நம்பி போயிடுங்க, உங்க கூட்டத்தை நம்பி போயிடுங்க, உங்க ஊரை நம்பி தயவு செய்து போயிடுங்க. ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாட்கள்ல புரியாம செய்யறதுங்கிறது வேற. உடனே நம்ம சொல்லிடக்கூடாது, பாஸ்டர் நான் அப்படி அந்த ஜாதிக்கு நான் இந்த ஜாதி கீழே ஜாதி, அப்படியெல்லாம் கிடையாது. உங்க ஊர்ல உங்க வாழ்ற இடத்துல உங்களுக்கு கீழேன்னு ஒரு ஜாதி பிரிச்சு வச்சிருப்பான். நம்ம இந்த ஜாதியை குறை பேசிட்டு நம்ம அங்க போயிட்டு இந்த ஜாதி எனக்கு கீழான ஜாதி தானே அவங்கள போய் குறை பேசுறது. தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. கடைசி ஜாதி பாஸ்டர், இதுக்கு மேல நாங்க என்ன பேச முடியும், நாங்க தான் அடிக்கப்படுறோம், நாங்க தான் என்ன பண்றோம், அமுக்கப்படுறோம், நாங்க தான் கஷ்டப்படுத்தப்படுறோம், துன்புறுத்தப்படுறோம். ஒருத்தன் நோயில கிடக்கிறான், ஒருத்தன் கஷ்டத்துல கிடக்கிறான், சீல் வடிஞ்சு கிடக்கிறான், அவனை பார்த்து நம்ம ஒதுங்கி போறோம்ல? இல்ல. அன்னை தெரசாவை நம்ம பார்க்குறோம், அவ்வளோ பெரிய அமெரிக்கன் லேடியும் அப்படியே உடஞ்சு அப்படியே சீல் ரத்தம் வடிதான். அந்த குஷ்டரோகத்தில் அப்படியே சீல், அது சீல் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லுவோம்ல, அந்த பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி சீல் ஒழுகுமா, அப்படி சேலையில் எடுத்து அதை துடைப்பாங்களாம். துடைச்சிட்டு அந்த சேலையை வந்து உடனே கழட்டி ஃபுல்லாக கிடையாது, அந்த துணியை கிழிச்சு அப்படி இல்லை, அதே சேலையோடு தான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்து எப்போ வீட்டுக்கு போகிறாங்களோ அப்போ வாஷ் பண்ணுவாங்க. ஆனால் இது சேலை அப்படின்லாம் கிடையாது, எடுத்து உடனே அது துடைக்க துணி இருக்கா இல்லை எடுத்து சேலையை வச்சு துடைப்பாங்க. அவங்க என்ன டினாமினேஷன், அவங்க என்ன கம்யூனிட்டி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அவங்க செய்த செயல் தான் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் முகமுகமா என்ன பண்ணார், ரெபியூக் பண்ணார், எதிர்த்தார். இது ஒரு பயம்தான். இது எல்லாம் எங்கிருந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு மிகப்பெரிய மாடல் யார் அப்படின்னு சொன்னா ஆண்டவர். மனுஷன் பயம் நமக்குள்ள வரக்கூடாதுன்னா ஒரு இடத்து கூட வாசிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மத்தேயு 22 அதிகாரம் 15 வசனம் 16 வசனத்தை வாசிங்களேன். நம்ம தேவனுடைய பிள்ளை, இயேசுவினுடைய பிள்ளை, இயேசுவினுடைய பெருமை பேசிட்டு இருக்க கூடாது. நம்மளுடைய ரோல் மாடல் யாரா வச்சிருக்கணும், நம்ம யாரை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா இயேசுவை பின்பற்றணும். நீங்க நினைக்கிற இந்த உலக மனுஷன் எல்லாம் இவரை போல இருக்கணும், அவரை போல இருக்கணும். நீங்க கிட்ட நெருங்கி பாருங்க, அந்த மனுஷனுக்கெல்லாம் ஒரு 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 வக்கரம் உங்களுக்குள்ள இருந்தெல்லாம் வெளிப்படும். இன்றைக்கு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் தூரத்திலிருந்து படிக்கும்போது அவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உலகம் முழுவதும் பேசுறேன். இவங்கெல்லாம் சின்ன வயசுல நம்ம படிக்கும்போது இவங்கெல்லாம் இப்படி நாட்கள் ஆக ஆக தான் அவர்களை இந்த ஜாதிக்காரர்கள் கொண்டாடுகிறாங்க, அந்த ஜாதிக்காரர்கள் கொண்டாடுறாங்க, அந்த ஊர்க்காரங்க கொண்டாடுறாங்க, அந்த தேசத்தாட்கள் கொண்டாடுறாங்க. அவருக்குள்ள இன்னும் நம்ம டீப்பா படிக்கும்போது
அவர் அவங்க ஊருக்கு இல்லை அவங்க ஆளுக்கு அவங்களுக்கு செய்த சில விஷயங்கள் வெளிப்படும் போதெல்லாம் சின்ன வயசுல இதெல்லாம் நமக்கு தெரியலையே, இவரெல்லாம் நல்ல மனுஷன் தான் நம்ம நினைச்சோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. நிறைய பேருடைய வரலாறை போய் படிங்க. ஆனா இயேசுவினுடைய வரலாறு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற படம். ஏன் இயேசுவர் ரோல் மாடல் சொல்றாரு பாருங்க, நீர் முகத்தாட்சியம் இல்லாதவர் ஆகையால் எவனை குறித்து உமக்கு என்ன கிடையாது, கவலை இல்லை என்றும் அக்கறை இல்லை என்றும் என்ன பண்ணியிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் அதுதான் அதுக்கு முன்னாடி வசனம் சொல்றாரு, போதகரே நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர். நீ யூதன் என்று பாராமல், கிரேக்கன் என்று பாராமல், பரிசேயன் என்று பாராமல், சமாரியன் என்று பாராமல், அது தேவனுக்கு முக்கியம் அல்ல. யாருடைய முகத்தாட்சியம் அப்படின்னு சொன்னா, இவர் முதலாளி, இவர் தொழிலாளி, இவர்கள் இந்த ஜாதி, இவர்கள் இந்த ஊர்க்காரர்கள், இவர்களுடைய சொந்தக்காரர்கள், இவர்கள் அந்த முகத்தாட்சியம் கிடையாது. நீங்க தப்புனா நீங்களும் தப்பு, நீங்க தப்புனா நீங்களும் தப்பு. யார் செய்தால் தப்பு தப்பு தான். நீங்க செய்தது சரினா அவங்க செய்தது சரிதான். சில வேளைகளில் நான் ஓப்பனா பேசுறேன், சில வேளைகளில் நியூஸை பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவரை குறித்து போடும்போது எனக்கு ஒரு கோபம் வரும். ஒரு நாட்கள்ல அவர் இந்த பாவம் பண்ணிட்டார், இந்த தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா, பாரு இதை மட்டும் பெருசா போடுறாங்க பாரு அப்படின்னு எனக்கு ஒரு கோபம் வரும். இயேசுவை அவமானப்படுத்துறதுக்கு இப்படி போடுறாங்க பாரு. அதே பக்கத்தில் பார்க்கும் பொழுது அவர் வேற்று மதத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவர் தப்பு பண்ணும்போது அதை போடும்போது நமக்கு கோபம் வராது. எனக்கு நான் என்னுடைய பர்சனலாக சொல்கிறேன், நாட்கள் ஆக ஆக தான் நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன், எந்த மதத்தில் இருந்தவங்களா இருந்தாலும் சரி தவறு தவறு தான். அவங்கள தவறு பண்ணவர்களாக குற்றவாளி பண்ணவங்களா தான் பார்க்கணுமோ தவிர, அவங்க கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதுனால இவங்களை வந்து அப்படியே மறைச்சு விட்டுருக்கலாம், இவங்களை வந்து இப்படியே மறந்து விட்டுருக்கலாம், அப்படி கிடையாது. இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தை இறந்து போச்சு. அது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலு. தப்பு தான் அது. அது அவங்க பேசுனது சரிதான், உலகப்பூர்வமாக அதை எடுத்துட்டு போன விஷயம் சரிதான். மதம் என்கிற காரியத்தில் போர்வையில் பார்க்காம அவங்களுக்குள்ள ஒரு அலட்சியம் இருந்திருக்குது. அந்த குழந்தை இறந்துருக்குது, அது ஒரு அலட்சியம். முகத்தாட்சியம் அங்கே தேவை கிடையாது. அவங்க நம்மள கிறிஸ்தவர்கள், அவர்கள் இந்த ஜாதிக்கார், அதெல்லாம் தேவையில்லை. கிறிஸ்தவன் கூட அடையாளப்படுத்த கூட தப்புனா தப்பு. அல்லேலூயா. யூதர்கள்னா யூதர்கள், கிரேக்கர்கள்னா கிரேக்கர்கள், சமாரியர்கள்னா அந்த முகத்தாட்சியமே வேண்டாமே. நாம் வணங்குகிற தெய்வம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் அதுதானே. ஏன் பயப்படணும்? அதாவது சொல்றாரு, எவனை குறித்து உமக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை என்ன தெரியுமா, என்னை அனுப்பின என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. அதுதான் அவருடைய சித்தம், அதுதான் அவருடைய கவலை, அதுதான் அவருடைய விருப்பம், அதுதான் அவருடைய தேவையான காரியம் சொல்லலாம். இல்லை அதுதான் அவருடைய பக்தி வைராக்கியம் கலந்த பயம்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு கடவுள் தான். ஸோ அவர் மைண்ட் செட் எப்படி, நான் யாருக்கு கணக்கு கொடுக்கணும், என் பிதாவுக்கு தான் நான் கணக்கு கொடுக்கணும், எவனுக்கு நான் கணக்கு கொடுக்க அவசியம் கிடையாது. இதே மைண்ட் செட் தான் நமக்குள்ளே வரணும். நான் இவங்களுக்கு கணக்கு கொடுக்கணும், என் சொந்தக்காரருக்கு நான் பதில் சொல்லணும், என் குடும்பத்தாளுக்கு பதில் சொல்லணும், அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும், இவங்களுக்கு நான் பதில் சொல்லணும், அப்படி கிடையாது. என் பிள்ளைக்கு நான் கிறிஸ்டியன் முறைப்பறம் கல்யாணம் வச்சுட்டோன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது பாஸ்டர், அவங்கெல்லாம் வரமாட்டாங்க பாஸ்டர், அவங்களாம் அப்படி பாஸ்டர், இவங்க இல்லையே. எதுக்கு அந்த முகத்தாட்சியம்? ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம்னா தயவு செய்து அந்த ஆங்கிள் யோசிக்காதீங்க. அல்லேலூயா. எதுவா இருந்தாலும் சரி நான் சொல்றது, நீ தேவனுடைய பிள்ளைனா தேவனுடைய பிள்ளையாவே ஸ்டாண்டா நில்லு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துறார். அவரை நம்பி தானே நம்ம வந்திருக்கிறோம். ரட்சிப்புகளை எவ்வளவோ விஷயங்களை விட்டுட்டு வந்திருக்கிறோம். ஆனா இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏன் பயப்படணும்? இயேசுவை போல எவனை குறித்து எனக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. அல்லேலூயா. நீ என்ன வேணா பேசிட்டு போ, நீ வந்தா வா, வராட்டி போ, எங்கூட பேசினா பேசு, பேசாட்டி போ, நீ சொத்து கொடுத்தா கொடு, சொத்து கொடுக்காம போனா எனக்கு என்ன. முகத்துக்கு நேரம் நீ தப்புனா தப்பு, நீ சரினா சரி. அல்லேலூயா. அது எத்தனை வருஷம் ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அது எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் சரி, அது எந்த ஊருக்காரனா யாரா இருந்தாலும் சரி, நீ தப்புனா தப்பு தான், நீ சரினா சரி. இயேசு அப்படிதான் போதிச்சார். எல்லாத்தையும் திட்டிட்டு தன்னுடைய சீசர்களை அரவணைச்சுக்கிட்டே ஆண்டவர் இருக்கல. அதிக திட்டு விழுந்துச்சு பேதுருக்கு. அப்பால இப்போ நீங்க இன்னும் தேடி பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் கூட அப்படி ஆண்டவர் சொல்லல. அல்லேலூயா. பரிசேயர்களையோ சதுசேயர்களையோ இல்லை யூதர்கள் இவருக்கு எதிராக எழும்பினவர்களை கூட அப்பால போய் சாத்தானேன்னு சொல்லல. சிலுவையில் இருக்கும்போது கூட இவர்கள் என்னதென்று தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிங்க ஆண்டவரேன்னு சொன்னார். ஆனால் கூடையே பாவம் குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு வந்தார் பேதுரு, போட்டையெல்லாம் விட்டுட்டு வந்தார் பேதுரு. அப்பாலே இப்போ சாத்தானே அப்படின்னு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி. கொஞ்சம் கூட என்ன பண்ணல, முகத்தாட்சியம் பார்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியம் என்று போதிக்கிற ஒரு தெய்வம் அவர்.
சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு கூட அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. சில விஷயங்களை நம்ம விட்டு விலகணும், சில விஷயங்கள் மாத்திரம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் ஆண்டவர் திரும்ப கூட பேசினார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க, நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு நேராக போகிறதுக்குள்ள இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலாத்தியர் 1:10 வாசிங்க. கலாத்தியர் 1:10 மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. அல்லேலூயா. தப்புனா தப்பு, பாவம்னா பாவம். சில பேர் என்று சொல்றது உண்டு, பாஸ்டர் நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்க தப்பு பண்ணா பண்ணிட்டு போறாங்க, அவங்க இப்படி இருந்தா இருந்துட்டு போறாங்க. சில பேருடைய பாவங்களை வெளிப்படையா சொல்லும் போது சபைக்கு வர்றதில்லை. ஒரு ஃபேமிலி அப்படிதான், அவங்க என்ன பண்ணாங்க, வராம போனாங்க. கொஞ்ச நாட்கள் பார்த்தா ஆளையே காணோம். கொஞ்ச நாட்கள் பார்த்தா வேறு வேறு வகையான செய்திகள் வருது. ஆண்டவர் விட்டு முழு பின்மாற்றம். ஏன் இந்த கடவுளை கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பேச ஆரம்பிச்சு வேற வேற வழியில போக ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. ஐயோ நம்ம தப்பா சொல்லிட்டோமோ, அவங்களை ரொம்ப கண்டிச்சிட்டோமோ அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள்ல பார்த்தா ஆளே அப்ஸ்காண்ட், எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல, ஓடி போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஏகப்பட்ட கடன் பாஸ்டர், எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்னா. ஹல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு கொடுக்குற பலன் அதுதான். ஆண்டவர் சொல்றாரு மனுஷரை பிரியப்படுத்து. நான் உங்களை நிறைய பேர் இன்னைக்கு அந்த சபையில பாவம் பண்றவங்க, இன்னைக்கு நிறைய பேர் பாவம் பண்றவங்களை கண்டுக்காம விட்டுருந்தா இன்னைக்கு சபை நிரம்பி இருக்கும். நிறைய பேர் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தப்பு பண்ணுங்க, அந்த காரியத்தை தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லி இன்னைக்கு சபை சர்ச்சு நிரம்பி இருக்கும். எண்ணிக்கை, சபையினுடைய எண்ணிக்கை முக்கியம் அல்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் பரம அழைப்புக்கு உறுதியா இருக்கிறாங்க, அதுதான் முக்கியம். அல்லேலூயா. 12 பேர் தான், 11 பேர் தான் இயேசு கிறிஸ்துவே உறுதிப்படுத்திட்டு போனார். நான் கொஞ்ச நாள் அப்படிதான் யோசிச்சேன், 11 பேர்த்தையாவது ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தி மேலே போயிட்டார், சந்தோஷம் ஆண்டவர் அப்படின்னு. ஏன்னா 1500 முடியாது. 1500 கூட்டம் வரலாம், நல்லா கவனிங்க. ஒரு சபை அப்படியே கோடிக்கணக்கில் நிறைஞ்சிருக்கலாம், ஆனால் எத்தனை பேர் பரலோகம் போவாங்க, அது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஊழியக்காரனா அவங்கள பிரியப்படுத்துகிறவனா இருந்தா இன்னைக்கு மைக்கை பிடிச்சிட்டா காமெடி அடிச்சு ஜோக் அடிச்சு இன்னைக்கு அப்படிதான். உன் கண்ணீரை துடைப்பார், உன் கவலையை துடைப்பார், உன்னுடைய வீட்டில் சம்பாத்தியத்தை கொடுப்பார், வீடு வாங்க, கார் வாங்க, பைக் வாங்குவேன். டான்ஸு, இன்னைக்கு சினிமா பாட்டுக்கு டான்ஸு, அப்படியே ஒரு ஆராதனை. இன்னைக்கெல்லாம் கூட்டம் நிரம்பி வழியுது. இல்லையே, பரலோகம் போகணுமே. நான் மனுஷரை, பவுல் இந்த வசனம் உங்களை, நான் மனுஷரை பிரியப்படுத்துவனா இருந்தால் நான் என்ன பண்ண மாட்டேன், கிறிஸ்துவின் ஊழியக்காரனா என்ன பண்ண மாட்டேன், நான் இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. சகோதரர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான். முதல் பாயிண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடறேன். என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷ பயம் அப்படின்னு சொன்னா, என்றைக்கு தேவனுக்கு பதிலாக மனுஷனை கொண்டு வந்து வைக்கிறோமோ அதுக்கு பேர் தான் மனுஷ பயம். ஹல்லேலூயா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. ரெண்டாவது பாயிண்ட், மெயின் பாயிண்ட் என்ன பார்க்கலாம், மனுஷ பயம் எனக்குள்ள இருக்கிறதா என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும். இது மட்டும்தான் எனக்கு என்னால் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, ஆனால் கவனிங்க. மனுஷ பயம் எனக்குள் இருக்கிறதா என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மற்றவர்கள் எனக்குள்ளே செயல்பட முடிகிறதா. நல்லா கவனிங்க. என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செயல்பட முடியுதா. நீங்க நினைக்கிற காரியத்தை உங்களால செயல்பட முடியல, சத்தியம் உங்களுக்குள்ள செயல்படுது பார்த்தீங்களா, அது உங்களால செயல்பட முடியாம தடுமாறி நிக்கிறீங்க. யாரோ ஒருவர் வந்து இங்கிருந்து வரவர் இதை செய்யணும், உடனே அதை செஞ்சாரு. அங்கிருந்து ஒருவர் அதை செய்யணும், அது சரியா தப்பா தேவ சித்தமா அதெல்லாம் அறிந்துக்கிறது கிடையாது. நீ இதை செய்யலாம், உன் வீட்டு ஃபங்க்ஷன் நான் வரமாட்டேன், ஐயோ அவர் அப்படி சொல்லிட்டாரு, அவரே அப்படி சொல்லிட்டு நான் செஞ்சு உடனே அதை செய்யறது. அங்கிருந்து ஒருத்தர் நீ இதை செய்யலாம், இதுக்கு பண்ண மாட்டேன், உடனே அவரு அதை செய்யறது. அப்ப நல்லா கவனிங்க, வரவங்க போறவங்க எல்லாம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கற்றுக்கொண்ட சத்தியத்துல, நீ அறிந்து கொண்ட தெய்வத்துல நீ என்ன பண்ண முடியல, ஸ்டடியா நிக்க முடியல. நீ ஆசைப்பட்டு ஒரு ஷர்ட் வாங்குற, நீ ஆசைப்பட்டு ஒரு பேண்ட் போடுற, வாங்குற, விலை கொடுத்து உனக்கு கண் பார்வைக்கு அந்த ஷர்ட் நல்லா இருக்கு, உங்க கண் பார்வைக்கு அந்த சாரி நல்லா இருக்கு, ஆனா சந்தோஷமா அதை கட்டுறீங்க, சந்தோஷமா அந்த ஷர்ட் போடுறீங்க. போட்டு வெளியே வந்து இப்படி நின்ன உடனே ஒருத்தன் வரான், இந்த ஷர்ட் நல்லாவே இல்லை, இந்த சாரி நல்லாவே இல்லை, உடனே என்ன பண்ணிடுறோம், போய் கழட்டி போட்டுடுறோம். உனக்கு பிடிச்சிருக்குல்ல, உங்களுக்கு எனக்கு பிடிச்சுதானே அதை வாங்குறோம். அவனுக்கு பிடிக்கலன்னா அதையா நம்ம கழட்டி போடணும், அவனுக்கா வாங்கி கொடுக்குறோம். அல்லேலூயா.
அந்த ஷர்ட்டை நீங்க எப்படி பார்த்து வாங்கியிருப்பீங்க? உங்க கைக்கு ஃபிட் ஆகுதா, உங்க காலுக்கு ஃபிட் ஆகுதா, உங்க கழுத்துக்கு ஃபிட் ஆகுதா, உங்க உடம்புக்கு எப்படி செட் ஆகுதா? அப்போ உங்களுக்கு கம்ஃபர்ட்டா, உங்களுக்கு சொகுசா, உங்களுக்கு நல்ல ஒரு 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 ட்ரெஸ்ஸா நீங்க அதை பார்த்து வாங்குறீங்க. இன்னொருவன் வந்து அது என்ன ஆங்கிள் சரியில்லைன்னு சொன்னா உடனே அது சரியில்லாம போயிடும். அப்படிதானே ஆண்டவரும், நீங்க ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வந்தது உங்க பிரச்சனை, உங்க வியாதி, உங்களுடைய போராட்டம், உங்களுடைய கஷ்ட காலத்துல ஆண்டவரை தேடி வரை கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். அப்ப இன்னொருவர் வந்து ஆண்டவர் தேவையில்லைன்னு சொன்னா எப்படி நம்ம விட்டுட்டு போக முடியும்? யார் உங்களுக்குள்ள பாருங்க, மனுஷங்க உங்களுக்குள்ள இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், உங்களை அப்படி மாற்ற முடியும், செயல்படுத்த முடியும் அப்படின்னா கவனிங்க. தேவ சமூகத்தில் உட்காந்து நான் சினிமாவுக்கு போக மாட்டேன், சினிமா பாட்டை கேட்க மாட்டேன், சினிமாக்கள் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒருத்தர் வாடா சினிமா போகலாம், வாங்க தேட்டருக்கு போகலாம், இப்போ நல்ல சினிமா ஒன்று வந்திருக்கு பார்த்துட்டு வருவோம், சரி போலவா அப்படின்ட்டு கிளம்பினா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீ போகக்கூடாதுன்னு நினைச்ச, கர்த்தர் உன்னோடு பேசின, நீ எடுத்த டெசிஷன் போகக்கூடாது. ஆனால் இன்னொருவர் வந்து வா போலான்னு சொன்ன உடனே ஓடிடுறோம். அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இன்டைரக்டா நீங்க பயப்பட ஆரம்பிச்சிருங்க. நான் வரலைன்னு சொன்னா என்ன நினைப்பாங்களோ, இந்த காரியத்தை செய்யலைன்னு சொன்னா என்ன நினைப்பாங்களோ, அவர்களோடு ஒத்து போகலாம் என்ன நினைப்பார்களோ, இப்படிப்பட்ட அறிகுறிகள் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா மனுஷ பயம் உங்களுக்கு உண்டு. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம் என்ன? இல்லை என்று சொல்லுவதற்கு தயக்கம். ஹல்லேலூயா. சில விஷயங்கள் ஆமா இல்ல இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்னைக்கு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, என்றைக்கு தயக்கப்பட ஆரம்பிக்கிறோமோ, அப்ப அவனுக்கு பயப்படுறோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்கிட்ட இது இல்லைங்க, இல்லைங்க இது என்னால செய்ய முடியாதுங்க, இல்லைங்க என்னால இல்லை, இது ஆமா இல்ல நான் அப்படித்தாங்க ஆமா அப்படின்னு சொல்றதுக்கு மெட்ரம். பாத்தீங்களா சில பேர் அப்படி யோசிச்சு அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு அப்படி கஷ்டப்படுத்த கூடாது, இருந்தாலும் நான் இப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுவும் பயம் இருக்குன்னு அர்த்தம். ஆமாங்க நான் இப்படித்தாங்க, நான் சத்தியத்தை பேசுறவங்க, இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேங்க, எங்க லஞ்சம் வாங்குவீங்களா, நான் வாங்க மாட்டேங்க, இல்லைங்க இந்த தொழிலே இந்த வேலை கவர்மெண்ட் வேலையை எனக்கு போனாலும் சரி, மார்தட்டிலாம் சொல்ல முடியாது. கிறிஸ்தவர்கள் எங்கேயுமே லஞ்சம் வாங்குகிறவர்கள் இல்லை சொல்லவே முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவ பேர் வச்சு 1500 பேருக்கு இல்லை 1500 1000 பேருக்கு மேலே லஞ்சம் வாங்குறான். ஏதோ ஒரு வகையில வாங்கிடுறான், பயந்து ஏதோ ஒரு வகையில வாங்கிடுறாங்க. கிறிஸ்தவர்கள் லஞ்சம் வாங்குறதே இல்லை அப்படிலாம் சொல்லவே முடியாது. தயவு செய்து அப்படிலாம் நினைக்காதீங்க. இல்லைன்னு சொல்றதுக்கு எதுக்குமே தயக்கப்படக்கூடாது. இல்லை அப்படின்னு சொன்னா கொடுக்கறது இல்லை இல்லை. ஒரு காரியத்தை உங்ககிட்ட கேட்குறாங்க, அது தேவ சித்தத்துக்கு புறம்பானது, தேவ சத்தியத்துக்கு புறம்பானது, நீங்க எடுத்துக்கொண்ட தேவ சமூகத்தில் எடுத்துக்கொண்ட வாக்குறுதிக்கு புறம்பானது அப்படின்னா இல்லைங்க அது என்னால முடியாது சொல்ல முடியுதா தைரியமா உங்களால? கடன் வாங்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருத்தர் வந்து உங்க பேர்ல கடன் வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுக்க முடியாது சொல்ல முடியுதா? அவங்க என் ஃப்ரெண்டு பாஸ்டர், அவங்க என் பக்கத்து வீட்டுக்காரங்க பாஸ்டர், அவங்களுக்கு எப்படி பாஸ்டர் நான் சொல்ல முடியும்? அப்படி சொல்லிட்டு அவங்க எங்களோட பேச மாட்டாங்க பாஸ்டர். அப்புறம் நைட்டு சாம்பார் வராது பாஸ்டர், நாளைக்கு ரசம் வராது, இட்லி வராது பாஸ்டர், அப்புறம் அவங்களோட உட்காந்து நான் ஜோக் பண்ணி சிரிக்க முடியாது பாஸ்டர். இல்லைங்க எங்க பைபிள் சொல்லியிருக்கேன், ஆண்டவர் சொல்லி கடன் வாங்கக்கூடாது. நானே என் தனிப்பட்ட கடனையே இனிமேல் வாங்கக்கூடாதுன்னு நான் உறுதி எடுத்துட்டு வரேன். போன வருஷம் 1 லட்சம் வாங்கினேன், இந்த வருஷம் 50,000 வாங்கியிருக்கேன், அடுத்த வருஷம் அது வாங்கக்கூடாதுன்னு போராடிட்டு வரேன். அது வேற விஷயம். கடன் வாங்கக்கூடாதுன்னு நம்ம திரும்ப திரும்ப போதிக்கிறோம், திரும்ப திரும்ப நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாங்குறீங்க, பட் அது ஓவர் கம் பண்ணிக்கிட்டே வாங்க, அது வேற. வாங்கி தான் சூழ்நிலை அப்படின்னு ஒரு சில நேரங்கள் வரும்போது வாங்கிடுறோம். அது நான் பாவம் சொல்ல வரல, பட் அதிலிருந்து மீளுங்கன்னு சொல்கிறேன். வேதவசனம் அதான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. கடன் பாவம்னு ஆண்டவர் சொல்ல, பட் கடன் வாங்காதப்பா காத்துரு அப்படின்னு சொல்லு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்கும்போது சில விஷயங்களை இல்லைன்னு சொல்லி பழகுங்க. ரெண்டாவது பாயிண்ட் அது. மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, கோரிக்கைகளை நிறைவேற்றும் கட்டாயத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பாயிண்ட் நல்லா கவனிச்சு பாருங்க. என்னங்க பண்றது? நான் பண்ணித்தான் ஆகணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நிறைய இடத்துல நான் என்ன பண்றது, இந்த விஷயத்தை நான் பண்ணித்தானே ஆகணும், இந்த காரியத்தை நான் பண்ணித்தானே ஆகணும், இந்த காரியத்தை நான் செஞ்சுதானே ஆகணும், எனக்கு அந்த டிமாண்ட் ஆயிடுச்சு பிரதர். பாஸ்டருக்கு பேசுவார், அவருக்கு என்ன வேலை? அந்த அம்மா பேசுவாங்க ஆண்டவருடைய பிள்ளைன்னு, அவங்களுக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் தான் தெரியும். எனக்கு வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு டிமாண்ட் வந்துருச்சு, ஒரு கோரிக்கை வந்துருச்சு, நான் அதை நிறைவேற்றி தான் ஆகணும். என் பிள்ளை செத்து போயிடுவா, என் வீட்டுக்காரர் செத்து போயிடுவார், என் மனைவி செத்து போயிடுவா, எனக்கு அப்படி ஒரு டிமாண்ட் வந்துருச்சு, நான் என்ன பண்ண முடியும்? பயப்படுறீங்க. தேவ சத்தியத்திற்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை வேற ஒரு வழியில வந்து உள்ள வந்து
பிசாசு உள்ள புகுதறான். ஹல்லேலூயா. எஸ், எனக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிச்ச விஷயம் அதுதான். எடுங்க யோவான், எடுங்க யோவான் 2ஆம் அதிகாரம். திரும்ப திரும்ப கேட்ட சத்தியம் தான், பட் இருந்தாலும் இந்த நேரத்துக்கு செட் ஆகும். அதுல பாருங்க, 3ஆம் வசனம் பாருங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். எழுதுகிற யோவான் சொல்றாரு இயேசுவின் தாய், ஆனா இயேசு சொல்றாரு அதற்கு இயேசு ஸ்திரீயே. டிமாண்ட், எங்க அம்மா கேட்டுட்டாங்க. அல்லேலூயா. அதான அர்த்தம். அந்த இடத்துல வார்த்தையை மாத்தி போட்டுறாரு பாத்தீங்களா. நீ அம்மாவா இருந்தாலும் சரி, ஏன்னா இந்த உலகத்துல மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய உறவு எல்லாம் யார சொல்றோம்? அம்மா அம்மா அம்மாங்கிறோம். யோவான் எழுதுறவர் 3ஆம் வசனத்துல இயேசுவின் தாய் அவரை நோக்கின்னு சொல்றாரு, ஆனா இயேசு சொல்றாரு ஸ்திரீயை. நீ கேட்கிற விஷயத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நான் செய்ய மாட்டேன். டிமாண்ட், கோரிக்கை, அதை நிறைவேற்றுகிற கட்டம். எங்க அம்மா கேட்டுட்டாங்க பாஸ்டர், என் பிள்ளை கேட்டுட்டாங்க பாஸ்டர், எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு பாஸ்டர், என் குடும்பத்துல சொல்லிட்டாரு பாஸ்டர், ஸ்திரீயேன்றுங்க. அல்லேலூயா. சகோதரரே, அதாவது என்ன, அப்பா ஒரு தப்பான காரியம் சொல்றாருன்னா சகோதரரேன்றுங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு எனக்கு என்னப்பா வித்தியாசம்? முடியாது. அந்த பாவத்தை என்னால் பண்ண முடியாது, அந்த தவறை என்னால் என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. ஒரு அம்மா இப்படிதான் என்ன பண்ணிருச்சு, ஒரு தவறு பண்ணிருச்சு. அந்த அம்மா கடைசியில் கேட்டா, ஏமா இப்படி பண்ணுன, ஏமா அந்த சொத்தை வித்த, ஏமா? என்னங்க பண்றது, என் பையன் கேட்டுட்டானா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? என் பையன் கேட்டுட்டானா கையெழுத்து போடாம இருக்க முடியுமா? இன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம உட்காந்துருக்குது அந்த அம்மா. அந்த பையனுக்கு பயப்பட்டு எல்லா சொத்தையும் அந்த பையன் பேரில் இழுத்து அவன் எல்லாம் சூதாட்டத்தில் கொண்டு போய் விட்டு வந்துட்டான். இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. மனுஷ பயம். அடுத்தது பயத்தினுடைய வெளிப்பாடு. வெளியே தெரிஞ்சிருமோ? என்னதுங்க? வெளியே தெரிஞ்சிருமோ? இந்த விஷயத்திலும் நிறைய பேர் பயப்படுறீங்கன்னா, ஒரு விஷயம், தப்பான விஷயம் குடும்பத்தில் நடக்குது அப்படின்னு சொன்னா அது மறைக்க முயற்சி பண்ணாதீங்க. எங்க பாஸ்டர் தெரிஞ்சுட்டேன், என் குடும்பம் என்ன ஆகுறது, என் பிள்ளையோடைய வாழ்க்கை என்ன ஆகுறது, என் வீட்டுக்காரருடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? தப்புனா தப்பு, ஸ்ட்ரைட்டா போய் பேசுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருமா, இவங்களுக்கு தெரிஞ்சிருமா, இப்படி தெரிஞ்சிருமா, அப்படி பயப்படாதீங்க. அல்லேலூயா. பயப்படாதீங்க. உங்க பொண்ணு தப்பு பண்ணாலும் தப்பு தாமா, அதை ஏத்துக்க முடியாது, சொல்லுங்க. அதுக்கு மீறி என்ன நடக்குதோ நடக்கட்டும். பையன் தப்பான, கணவர் மனைவி, அதுக்கு உடந்தையா போகாதீங்க. எங்க பாஸ்டர் வழி, எங்க வீட்டுக்காரர் பண்ண தப்பு வெளியே தெரிஞ்சுட்டு என் குடும்பம் மானம் என்ன ஆகுறது அப்படின்னு வீட்டுக்காரர் உடந்தையா போயிடுறது, மனைவி உடந்தையா போயிடுறது, பிள்ளைகள் செய்கிற தவறு உடந்தையா போயிடுது. வெளியே தெரிஞ்சிருமோ, வெளியே தெரிஞ்சிருமோ, மனுஷனுக்கு பயப்படுறீங்க. தெரிஞ்சுட்டு போகுது, அவன் என்ன பண்ணுவான்? உன் பிள்ளைய திருத்துற வழியை பாரு, உன் கணவரை திருத்துற வழியை பாரு, உன் குடும்பத்தை திருத்துற வழியை பாரு. பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு காசு கொடுக்க போறானா? உன் சொந்தக்காரன் வந்து உனக்கு சோறாய்க்கு அரிசி மூட்டை 4 மூட்டை கொண்டு வந்து போட போறானா அவனை மறைச்சு? அல்லேலூயா. ஸ்ட்ரைட்டா கேளுங்க உங்க இருதயத்தை. ஒரு விஷயத்தை நீங்க மறைச்சு அதுக்கு தப்புக்கு உடந்தையா போறீங்க. ஏன் பாஸ்டர், மாமாவுக்கு தெரிஞ்சுட்டேன், என்ன சித்தப்பாவுக்கு தெரிஞ்சேன், ஜாதிக்கானு தெரிஞ்சுட்டேன், ஊருக்கானு, என்ன பண்ணுவான்? நீங்க தான் கஷ்டப்படணும், நீங்க தான் சம்பாதிக்கணும், நீங்க தான் வேலைக்கு போகணும். தவறுன்னு சுட்டி காட்டி அதுல இருந்து மனம் திருப்பி கொண்டு போற வழியை பாருங்களோ தவிர மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க வெளியே தெரிஞ்சு நினைக்காதீங்க. அடுத்தது என்னன்னா, முடிவுகள் எடுப்பதிலே போராட்டம். என்னது? டெசிஷன் எடுக்கிறதுல தடுமாறி நிக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். இது ஒரு பயத்தின் ஆவி. உங்க வாழ்க்கையை குறித்து, நீங்க செய்கிற காரியத்தை குறித்து ஒரு முடிவெடுக்க முடியாம தடுமாறி நிக்கிறீங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க இது சரின்னு செஞ்ச பாஸ்டர், அவங்க சொன்னாங்க இது சரின்னு செஞ்ச பாஸ்டர், இவங்க சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, அந்த ஐயா சொன்னார், அந்த வீதிக்காரர் சொன்னார். அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்லி எந்த விஷயத்தை ஆரம்பிச்சீங்களோ அதுல தோல்வி இருக்காது. நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் சொன்னார் இந்த விஷயத்தை செய்யுங்க, இந்த இடத்த வாங்க, உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு. அவர் சொன்னார் இந்த இடத்துல இந்த தொழிலை ஆரம்பிங்கன்னு. இவர் சொன்னார் இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு. இவங்க சொன்னாங்க போக்குவரத்து இங்கே அதிகமாக இருக்கு, இந்த காரியத்தை இங்கே செய்யுங்கன்னு. இல்லை, இவங்க சொன்னாங்க இந்த வண்டியை வாங்க, நான் வாங்கணும்னு நினைச்ச வண்டி இதுங்க பாஸ்டர், ஆனால் போய் அவர் சொன்னார் இந்த வண்டியை வாங்க சொல்லி உடனே அந்த வண்டியை நான் வாங்கிட்டேன். உங்க பிள்ளையுடைய வாழ்க்கை குறித்து, உங்க கணவனுடைய காரியங்கள் குறித்து நீங்க டெசிஷன் எடுங்க. நீங்க டெசிஷன் எடுங்க அப்படின்னு சொன்னா சுயம் அப்படி கிடையாது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து முடிவெடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க. யாரோ சொல்லட்டும், இந்த விஷயத்தை தேவ சமூகத்துக்கு கொண்டு வாங்க.
முடிவு எடுப்பதில் தயவு செய்து போராட்டம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருமே சமாதானத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. ஸ்ட்ரகிள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. சில பேருடைய வாழ்க்கை அதுதான். கையில் 2 லட்சம் இருக்கும், யாரோ வந்து சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, எழுத்து வீட்டுக்காரங்க அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு போய் 15 லட்சத்துக்கு நிலத்தை வாங்கி போடுறது. கடைசியில் என்ன ஆகும்? 10 லட்சம் 12 லட்சம் கடன், இருக்கிற 2 லட்சமும் வட்டியிலேயே போயிடும். ஏங்க இப்படி பண்ணீங்க? இல்லை அவரு தாங்க சொன்னார், இல்லை அந்த அம்மா தாங்க சொன்னாங்க. இல்லை நம்ம அப்படி தானே எல்லாருமே இங்கே இருக்கிற பாதி பேர் நம்ம அப்படி சில தவறுகள் பண்ணி பட்ட கஷ்டம் எல்லாம் தெரியும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத ஒரு லேண்டை வாங்கி இங்கே இருக்கிறவங்க எல்லாம் உருண்டு பரண்டு கதறி ஒடியாந்தோம். அது யாரோ சொல்லி தானே இங்கே நல்லா இருக்கு, அப்படி நல்லா இருக்கு, இப்படி யாரோ சொல்லி தானே நம்ம டெசிஷன் எடுக்க முடியலையே. முடிவுகள் எடுப்பதில் போராட்டம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா உண்மையை மறைப்பது. என்னது? அது ஒரு மனுஷன் பயம் தானே. வீட்டுக்கார்ட்ட சொன்னா என்ன ஆயிருமோ பாஸ்டர். ஆபிரகாம் என்ன பண்ணார்? என் மனைவின்னு சொன்னா என் மனைவி அழகுல என்ன பண்ணிடுவான், அந்த ராஜா என்ன கொன்றுவான்னு சொல்லிட்டு தங்கச்சின்ட்டான். கடைசியில் என்ன ஆயிடுச்சு? தங்கச்சின்னு சொன்னா உனக்கு இன்னும் என்ன ஆயிடுச்சு? வழியா போய் கடைசியில் அந்த பொண்ணை திருமணம் பண்ண போய் அப்புறம் கடைசியில் ஆண்டவர் வந்து கனவுல பேசி அது பெரிய பிரச்சனையா ஆகி போச்சு. இன்னைக்கு சில பேர் அப்படிதான் நம்ம சொல்றோம். உண்மையை தயவு செய்து மறைக்காதீங்க. ஏன் பயப்படுறீங்க? யாருக்கு பயப்படுறீங்க? திருடி இருக்கமா நம்ம, ஏமாத்தி இருக்கமா நம்ம, என்ன பிரச்சனை? ஆமா இது என்னுடைய தான், என்ன பிரச்சனை வரும் பார்த்துக்கலாம். உண்மையை சொல்லி ஒரு பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை நிக்காது. சில பெண்கள் ஆகட்டும், சில ஆண்கள் ஆகட்டும், வாலிப பிள்ளைகள் ஆகட்டும், தாய் தகப்பனாகட்டும், தயவு செய்து உண்மையா பேசுங்க எல்லா விஷயத்தையும். ஏன் பயப்படணும்? கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அப்படியே நீங்க செய்த காரியம் தவறா இருக்கட்டும், அதை தவறுன்னு சொல்லி அந்த தவறுக்குண்டான விளைவை செஞ்சு அதை சமம் பண்ணிருங்க. அல்லேலூயா. மனைவிக்கு தெரியாம கணவர் ஒரு பக்கம், கணவருக்கு தெரியாம மனைவி ஒரு பக்கம், வீட்டுக்காரர் தெரிஞ்சா என்ன ஆகுறது பாஸ்டர், என் பிள்ளைக்கு செஞ்சது வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது, என் மகனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது, என் மகளுக்கு தெரிஞ்சா. ஏன்? கணவன் மனைவிக்குள்ள தெரியட்டுமே, எல்லா விஷயம் தெரியட்டுமே, பிள்ளைகளுக்குள்ள எல்லா விஷயம் தெரியட்டுமே. சில பேர் சொல்லுவாங்க என் பிள்ளைகளுக்கு கடனே தெரியாம நான் என்ன பண்ண வளர்த்தி வைக்கிறேன், கடைசியில் அந்த பிள்ளை வளர்ந்தோன்னா அப்பா உன் பேர்ல 10 லட்ச ரூபா கடன் இருக்கு, அது கோவம் வந்துடுது. அது ஆரம்பத்தில் நான் வண்டி கேட்டேனா உங்ககிட்ட, இல்லை நான் வந்து இந்த படிப்பு படிக்க வைக்க சொன்னானா, காசு இருக்கிறதுக்கு தோந்து நீ சொல்லியிருந்தா அன்னைக்கு நான் பிஇ படிக்காம பிஎஸ்சி படிச்சுட்டு போயிருப்பேன்ல. இப்போ எல்லாம் முடிச்சு அப்பாடான்னு உட்கார வந்து 10 லட்சம் கடன் இருக்குதுங்கிற. அதுக்கு அன்னைக்கு உண்மையை சொல்லியிருந்தா அதுக்கு தகுந்த அந்த பிள்ளை ஸ்டெப் எடுத்துருக்கும்ல. உண்மை என்னைக்கு என்ன பண்ணாதீங்க, மறைக்காதீங்க, ஆபிரகாமை போல. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா மற்றவர்களினுடைய உணர்வுகளை குறித்ததான சிந்தை. அல்லேலூயா. என்றைக்கும் நம்முடைய ஓன் எமோஷனை குறிச்சதான சிந்தை நமக்குள்ள இருக்காது. நம்முடைய சுய சிந்தை, உன்னுடைய உணர்வு எப்படி இருக்கு அதை யோசிக்காதீங்க. உங்க கடவுளுடைய உணர்வு எப்படி இருக்கு இந்த விஷயத்துல அதை யோசிக்காதீங்க. மற்றவர்களுடைய உணர்வு, இந்த விஷயத்த சொன்னா அவங்க எமோஷன் எப்படி இருக்கும், அவங்க கோவப்படுவாங்களோ, அவங்க சந்தோஷப்படுவாங்களோ. நீங்க அப்படித்தானே பல பேருடைய வாழ்க்கை. ஒரு பெரிய விஷயத்தை செய்யறோம், ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது என்னுடைய சந்தோஷத்துக்காக செய்யறேன், என்னுடைய மகிழ்ச்சிக்காக செய்யறேங்கிறத காட்டிலும் அது பக்கத்து வீட்டுக்காரனுக்காக, எதிர் வீட்டுக்காரனுக்காக, அவனுக்காக இவனுக்காக தான் நிறைய விஷயங்களை செஞ்சு தோத்து போறோம். அவங்க எப்படி நினைப்பாங்களோ, அவங்களுடைய உணர்வு எப்படி, அவங்க கோவப்படுவாங்களோ, அவங்க சந்தோஷப்படுவாங்களோ, அவங்க மகிழ்ச்சி அடைவாங்களோ, அடுத்தவன் முகத்தை பார்த்து நீ ஏன் சந்தோஷப்படுற? அல்லேலூயா. அவங்க சிரிச்சா நம்ம சிரிக்கிறோம், அவங்க கோவப்பட்டா நம்ம கோவப்படுறோம், அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சா நம்ம மகிழ்ச்சி அடைறோம், அவங்க துக்கம் அடைறாங்க நம்ம துக்கம் அடை. எதுக்கு? கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதுல சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன வச்சிருக்காரோ அந்த காரியத்துல பயணம் பண்ணுங்க. அடுத்தவர்களுடைய உணர்வுகளை குறித்து நீங்க சிந்திக்காதீங்க. அவங்க கோவப்படுவாங்க. சில பேர் அப்படித்தானே, ஒரு விஷயத்தை ஓப்பனா சொல்றதுல அதுல ஒரு தவறு நடந்திருக்கலாம், ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம், அவங்க கோவப்படுவாங்க பாஸ்டர், அதனால நான் மறைச்சிட்டேன் அவங்க கிட்ட இருந்து. அவங்க உணர்வு அது. கோவப்பட்டா பட்டு போறாங்க. நீ சொல்ற விஷயத்தினால அவங்களுக்கு கோவம் வரும், ஆனா அது உனக்கு நல்ல விஷயம், கர்த்தர் உன் வாழ்க்கையில சேர்ந்த ஒரு விஷயம் இருந்துட்டு போகுது. மூஞ்சில போய் சொல்லிடுற பேதுரும் பவுல் போய் சொன்னால நேர் முகமுகமாய் பேசினேன். ஏன்னா பேதுருடைய முகத்துல என்ன நடந்தாலும் சரி, ரொம்ப வார்த்தை, ஆழமான வார்த்தை, முகமுகமாய் நான் என்ன பண்ணேன், எதிர்த்தேன். பேதுருக்கு என்ன கோவம் வந்திருக்கு யோசிச்சு பாருங்க. இயேசுவோட 3 வருஷம் டிராவல் பண்ண ஆளு, ஒரு லீடர்ஷிப்புக்குள்ள வந்த ஆளு, இப்பதான் தமஸ்கு பட்டணத்துக்கு போகும்போது கீழே விழுந்து எந்திரிச்சவன் தான் பவுல்.
பவுலை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவனுக்குன்னு ஒரு கன்சர்ன் வச்சிருந்த ஒரே ஒரு ஆள் பேதுரு மாத்திரம் தான். பவுல் மேல ஒரு கர்டசி வச்சிருந்த, அதாவது பவுல் மேல ஒரு அன்பு வச்சிருந்த ஒரே ஒரு கேட்டகரி யாரு, ஒரே ஒரு பர்சன் யாருன்னா பேதுரு மாத்திரம் தான். அவனே தப்பு பண்ணான்னு பவுலை எதிர்த்து நிற்கிறான். யாருமே பவுலை ஏத்துக்கல. புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்ற உன்னை ஏத்துக்க முடியாதுன்னு இந்த சீஷர்களே 11 சீஷர்கள் 12 சீஷர்களே ஏத்துக்கல. அந்த 12 சீஷர்ல ஒரே ஒருத்தன் பேதுரு ஒரு கன்சர்ன் வச்சிருந்தான். பவுல் இல்லப்பா அவன் சொல்றது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவனோடைய சமாதானமா போலாம் இல்ல பவுலு, அவன் கூட எதிர்த்து நீ இல்ல பேதுரு நீ பண்ணது தப்பு. அவங்க வந்து நீ ஏன் பயப்பட்டு நீ சாப்பிட்றத விட்டு எந்திரிச்சு போன அவங்கள்ட்ட இருந்து எதிர்த்து பேசினார் பவுல். அவன் உணர்வு என்னங்கிறது குறித்து கவலைப்படல பேதுரு, சரி பவுல் கவலைப்படல. பேதுரு கோவப்படுவார், பேதுரு கஷ்டப்படுவார். சரினா சரி, தப்புன்னா தப்பு. தயவு செய்து ஓப்பனா பேசுங்க. சில விஷயங்களை பேசாம வச்சு 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 கடைசியில் அது பெரியதா நிற்க முடியாது. கடைசியில் உங்களை போட்டு அமுக்கிடும். நேர்முகமா பேசி பழகுங்க. முதல் இது தப்பு, இதை செய்யாதீங்க, கிளம்புங்க, இங்க இருங்க, போங்க, வாங்க, பேசுங்க. வாய் எதுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கார்? சாப்பிட மட்டும் பாஸ்டர் கொடுத்துருக்கிறார், இல்ல கதை பேச கொடுத்துருக்கிறார், இல்ல சிரிக்க கொடுத்துருக்கிறார். அப்படி இல்லை, பேசுறதுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது என்னன்னா சொல்ல தைரியம் இல்லாத ஒரு விஷயம். அல்லேலூயா. அப்படி நீங்களா நினைச்சுக்கிறீங்க. தேவ சத்தியத்துக்குள்ள வந்து தேவ வசனத்தை கேட்ட பிள்ளைகள் தைரியம் இல்லாத பிள்ளைகள் அல்ல, கோழைகள் அல்ல. அல்லேலூயா. ஆனா நீங்க உங்களுக்குள்ள ஒரு 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 மாய பிம்பத்தை வளர்த்து வச்சுட்டு தைரியம் இல்லை பாஸ்டர், எனக்கு என்ன ஆயிருமோ பாஸ்டர், ஏதாயிருமோ பாஸ்டர், அவங்க என்ன நினைப்பாங்களோ பாஸ்டர், என் மகனுடைய வாழ்க்கை என்ன ஆகும் பாஸ்டர், என் பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ பாஸ்டர், என் குடும்பம் என்ன ஆகுமோ பாஸ்டர். கேட்ட நீங்களே உங்களுக்குள்ள அப்படியே தைரியத்தை இல்லாம பண்ணிக்கிறீங்களா? அப்படிலாம் தேவையில்லை. ஆகட்டும். ஒருத்தர் தப்பு பண்ணி அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறத விட பரிசுத்தமா 2 பேரும் பிரிஞ்சிருக்கட்டுமே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா தானே? 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து எடுத்து கடைக்காரனுக்கு சூனிய வச்சு அவன் குட்டிச்சவராய் இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத காட்டிலும், அந்த பாவத்தை செய்யறதை காட்டிலும், உனக்கு வியாபாரம் ஆகலையா, கடையை மூடிட்டு நீ வந்து கூலி வேலைக்கு, நீ ஒரு வேலைக்கு போ, நீ ஒரு வேலைக்கு சந்தோஷமா இரு, அந்த கான்செப்டுக்குள்ள வந்துருங்க. ஒரு பிரச்சனை வந்து நிக்குது, அதனால சண்டை வந்ததுன்னா நம்ம வேலை இழந்து போவோம். அதனால அந்த அந்த பிரச்சனையை தைரியமா சொன்னா, இன்னைக்கு நிறைய பெண்கள் செய்கிற தவறு அதுதான். ஆஃபீஸில், ஸ்கூலில், காலேஜஸில், இந்த மாதிரி இடங்கள்ல ஆண்களும் சரி பெண்களும் சரி, வேலை போயிருமோ, நம்மளை அனுப்பிச்சிருவாங்களோ, நமக்கு சாப்பாடு இல்லாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லி சில காரியங்களுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறது தாழ்ந்து போகிற விஷயம். எங்கே தாழ்ந்து போகணுமோ அங்கே தான் தாழ்ந்து போகணும். பாவத்துக்கு தாழ்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. பாவமான காரியங்களுக்கு தாழ்ந்து போகக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப என்ன பண்ணணும் இருக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, திருந்துவதற்கு வாய்ப்பு அளிக்காமை. அல்லேலூயா. அதாவது உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில காரியங்கள்ல திருந்தணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதுக்குண்டான வாய்ப்பே கொடுக்காம என்ன பண்ணிடுறது அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு அதே காரியத்துல பயணம் பண்ணுவது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும். எல்லாம் ஒரே மாதிரி வரும், பட் கொஞ்சம் கொஞ்சம் தான் அது டிஃப்ரென்ஸ் வரும். நல்லா கவனிங்க. சில விஷயங்கள் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு இது பாவம் எச்சரிக்கிறார். பாவம் எச்சரிக்கும் போது அதனால விளைவுகள் ஏற்படலாம். அப்ப ஏன் ஆண்டவர் உங்களுக்கு அதை கன்விக்ட் பண்றாரு, ஏன் அதை எச்சரிக்கிறாருன்னா, நீங்க என்ன பண்ணணும், சேஞ்ச் ஆகணும், அதுல இருந்து திருந்தணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இவங்க என்ன நினைக்கிறாங்களோன்னு சொல்லி திருந்துறதுக்கு உங்களுக்குள்ள வாய்ப்பு கொடுக்காம அந்த பாவத்தோட என்ன பண்றீங்க, ஒத்து போறீங்க. இது ஒரு பயம்தான். தெய்வ பயம் இருந்தா திருந்துவீங்க. மனுஷ பயம் இருக்குன்னா பாவத்தோடு ஒத்து போறவங்களா மாறிடும். அடுத்த ஒரு காரியம், திருந்துவதற்கு வாய்ப்பு அளிக்காம. அடுத்தது என்னன்னா, மற்றவர்களின் புகழை விரும்புதல். அல்லேலூயா. உங்களை அப்படியே வேணும் பாரு, எவ்வளோ நல்லவங்க தெரியுமா அவங்க, ஏன் என்ன பண்ணாங்க, அவங்க பேர்ல 5 லட்ச ரூபா கடன் வாங்கி எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற 5 பவுன் செயினை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்து இதை வச்சு நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, இதை விட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா. இப்படி பெருமை பேசி பேசி சில பேர் என்ன பண்ணுறோம், வாழ்க்கை இழந்து போகிறோம். அதை கேட்டு கேட்டு கொடுத்துட்றோம். தேவையில்லையே. அல்லேலூயா.
அடுத்தவன் உங்களை பெருமையா பேசி அதனால என்ன ப்ராஃபிட்? நீங்க இழந்து தான் போவீங்க. அதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஆண்டவர் எங்க பெருமையா பேசுறாங்களோ அங்க ஆண்டவர் கோவம் வந்துடும். ஹல்லேலூயா. அது சொன்னா பேதுரு சொன்னாப்ல, ஆண்டவர் இங்கே இருந்துருவோம். உங்களோட பேதுரு யாரு? மோசே வந்து பேசுறாரு, எலியா வந்து பேசுறாரு, 3 கூடாரத்தை போட்டு இங்கே செட்டில் ஆயிரும். அங்கேயே ஆண்டவர் ஒரு வார்த்தை விட்டுறாரு, போப்பா அந்த பக்கம் அப்படின்றாரு, அப்பாலே போன்றாரு. இல்ல பிதா வானத்திலிருந்து அவர் சொல்றதை கேளுங்க, எதுவும் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்கன்னு கடிஞ்சு கொள்றாரு. யாராவது வந்து உங்களை பெருமை பேசுறாங்கனாவே கண்டுபிடிச்சுங்க, அவன் ஏதோ உங்ககிட்ட இருந்து பிடுங்க பார்க்கறான். ஹல்லேலூயா. அதே மாதிரிதான், நீ அழகா இருக்கிற, நீ இப்படி இருக்கிற, நீ அப்படி இருக்கிற, அவன் ஏதோ உனக்கு போட்டான், உனக்கு ஒரு வலையை விரிச்சுட்டான், உனக்கு கெடுக்கிறதுக்கு, உன் குடும்பத்தை நாசம் பண்றதுக்கு, உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு. அப்படியெல்லாம் பேசுறவன்ட்ட முதலாவது கழட்டி விட்டுருங்க. அதாவது முதலாவது அவனை விட்டு கழண்டு போயிடுங்க. யாரா இருந்தாலும் சரி, திருமணம் ஆனவர்கள் திருமணம் பேச்ச கவனிங்க. இப்படிப்பட்ட பேச்சு வருது கவனிங்க. உங்களை அப்படி தூக்கி பேசுறாங்க அப்படின்னாவே கவனிங்க. அது எந்த விஷயமா வேணா இருக்கலாம். உன் ஜாதியை பெருமைப்படுத்தி பேசுறானா, உன்னுடைய அழகை பெருமைப்படுத்தி பேசுறானா, உன் தொழிலை பெருமைப்படுத்தி பேசுறானா, உன் உடைய பெருமைப்படுத்தி பேசுறானா, உன் நகையை பெருமைப்படுத்தி பேசுறானா, உன் வீட்டை பெருமைப்படுத்தி பேசுறானா, எதை உன்கிட்ட இருக்கிறத பெருமைப்படுத்தி பேசுறானோ கவனிச்சுக்கோ. அவன் என்ன பண்ணிடுறான், அந்த பெருமையா பேசி உனக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட இருந்து கழட்டிட்டு போயிடுவான். அல்லேலூயா. உங்ககிட்ட இருந்து அதை பிடிக்கிட்டு போயிடுவான். விடாதீங்க. அதுக்கு பெருமை பேச இல்லை நான் கிளம்புறேன், இது இன்னும் வேண்டாம், தேவையில்லாத விஷயம் அப்படின்னு கடந்து போயிடுங்க. ஏன்னா அதை கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஆவி செயல்பட ஆரம்பிக்கும், அதுல சந்தோஷப்பட ஆரம்பிக்கும். அது சந்தோஷப்படும் பொழுது அடுத்த நிமிஷம் நீங்க என்ன செய்யறீங்கன்னு அறியாம செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தது பயம், பாரபட்சம் காட்டுவது. என்னதுங்க? ஃபேவரிட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, இன்னொருவருக்கு இன்னொரு மாதிரி. அது ஒரு பயம் ஆவிதான். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆகட்டும், கணவன் மனைவி ஆகட்டும், குடும்பம் ஆகட்டும், இந்த குடும்பத்தோட ஒரு பழக்கம் அப்படிதானே. பணம் இருக்கிறவங்க கிட்ட ஒரு மாதிரி, உலகம் அப்படிதானே. பணம் இருக்கிறவங்க கிட்ட ஒரு மாதிரி பழகுவாங்க, பணம் இல்லாதவங்க கிட்ட ஒரு மாதிரி பழகுவாங்க. இவங்க கிட்ட ஒரு மாதிரி, ட்ரெஸ் நல்லா போட்டிருக்கிறவங்க ஒரு மாதிரி, ட்ரெஸ் கொஞ்சம் கோணலா போட்டிருக்கிறவங்க ஒரு மாதிரி, இவங்க இந்த கம்யூனிட்டி இந்த ஜாதிக்காரங்கிட்ட ஒரு மாதிரி, அந்த ஜாதிக்கு. ஏன் பயம்? அவன் அவங்ககிட்ட பணம் இருக்கு, பணத்தை குறிச்சு பயம். அவன் அந்த ஜாதியை குறிச்சு பயம். அவன் அந்த தொழிலை குறிச்சு பயம். ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு 11 பாயிண்ட் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த 11 பாயிண்ட்டுக்கு எங்கேயாவது நீங்க வளைஞ்சு போறீங்கன்னா மனுஷ பயம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு, அது எடுத்தனா டைம் பத்தாது. கொஞ்சம் தான் கொண்டு வந்த பிரசங்கத்தில் ஆஃப் தான் முடிச்சிருக்கேன். பட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளை அறியாம நாம செய்யற தவறுகள், இந்த தவறுகள். ஒரே ஒரு வார்த்தை இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்க. எவனை குறித்தும் எனக்கு அக்கறை கிடையாது, எவனை குறித்தும் எனக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. ஏதோ முகத்தாட்சினி அப்படின்னா முகத்தோட ஆகும். எப்படிங்க பேசுறது, எப்படிங்க பண்றது? வேண்டாம். அல்லேலூயா. தேவையில்லை. நான் யாரை குறித்து கவலைப்பட தேவையில்லை. யாரையும் சந்தோஷப்படுத்த கர்த்தர் இந்த பூமியில என்ன படைக்கல. கர்த்தரை சந்தோஷப்படுத்த, படைத்த தெய்வத்தை சந்தோஷப்படுத்துவதுதான் என்னுடைய வேலையோ தவிர படைக்கப்பட்ட காரியங்களை சந்தோஷப்படுத்துவது என்னுடைய வேலை அல்ல. அல்லேலூயா. உங்க பிள்ளைய சந்தோஷப்படுத்த கர்த்தர் உங்களை படைக்கல. உங்க கணவரை சந்தோஷப்படுத்த, உங்க மனைவியை சந்தோஷப்படுத்த, உங்க ஊர்க்காரங்களை சந்தோஷப்படுத்த, உங்க உறவினர்களை சந்தோஷப்படுத்த, உங்களை சுற்றி இருக்கிறவர்களை சந்தோஷப்படுத்த கர்த்தர் உங்களை என்னையும் படைக்கல. கர்த்தர் எதுக்கு படைச்சார்? அவரை சந்தோஷப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. எல்லாருக்கும் ஒரு தேவ திட்டம் உண்டு. அதை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய வேலையை தவிர வரவங்க போறவங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுவது என் வேலை கிடையாது. ஹல்லேலூயா. அது கிடையாது. என்னை குறித்து என் கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை தான் நான் செய்யணும் தவிர என்னை குறித்து என்னை சுற்றி இருக்கிறவர்கள் வைத்திருக்கிற திட்டத்திற்காக ஓடுவது அல்ல. அது கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, இல்ல சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் சரி, தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். எதுக்கு மனுஷனுக்கு பயப்படுறீங்க? மனுஷனுக்கு பயப்பட தேவ திட்டத்திலிருந்து விலகி ஓடுறோம். தானியேல் ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். அது எல்லாரும் சொன்னாங்க, நீ 3 வேளை என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, நீ இதை தான் வணங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னார் தானியேல்? நான் அவரை தான் வணங்குவேன். தூக்கி எங்க போடுறாங்க? சிங்க கெபியில போடுறோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ
அவங்க 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 யூத குலத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் அடிமையாக கொண்டு வரப்பட்டவர்கள். அல்லேலூயா. தானியேல் யூத குலத்தை சேர்ந்தவன், பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு வரப்பட்டவன். அப்படி அடிமையாக கொண்டு வரப்பட்டவன்ல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் சிறந்த ஞானிகளா இருக்கிறாங்க. அப்ப ஞானிகளை அவங்கள பார்த்த உடனே ராஜா அவரை கூட்டு அரண்மனையில வச்சுக்கிட்டார். நல்லா கவனிங்க, அவங்க பாபிலோனிய தேசத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது, பாபிலோனியர்கள் கிடையாது, வேற ஊரை சேர்ந்தவங்க, அடிமைப்பட்டு வராங்க. அவங்கள உயர்த்தி வைக்கிறாங்க. அப்படி உயர்த்தி வைக்கும் பொழுது நீ இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, சரிங்க ஐயா அவங்க ஐயா அப்படின்னு சொன்னாதான் அவங்க இருக்கிற பொசிஷன், அவங்களுக்கு அடிமையா இருந்தா வேலை செய்யணும், கஷ்டப்படணும், வேதனைப்படணும். இப்ப ராஜா பொசிஷனுக்கு இருக்கிறாங்க, அவங்க சொல்றதுதான் நல்ல சாப்பாடு, நல்ல உணவு, நல்ல ரூம், நல்ல இடம். எல்லாரும் சொல்றான், ராஜாவும் சொல்றான், இல்ல இல்ல நான் என் தெய்வத்தை தான் வணங்குவேன். ஹல்லேலூயா. சிங்க கெபில தூக்கி போட்டாலும் சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டினார். ஹல்லேலூயா. நெருப்பு அவர்களுடைய தலை முடியை கூட என்ன பண்ணல. அடுத்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யோசேப்பு. யோசேப்பு இல்லாத பிரசங்கம் கிடையாது. பார்க்குறோம், தேவன் கொடுத்த தரிசனத்தை சொல்லும் போது சகோதரர்கள் கேலியும் கிண்டலும் பண்றாங்க, கவலைப்படலை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா கோள்களும் என்ன காலில் விழுந்து வணங்குச்சு, அரிக்கட்டுகள் என்ன பண்ண, நெற்கட்டுகள்லாம் விழுந்து என்ன வணங்குச்சு, சிரிச்சாங்க, கிண்டல் பண்ண. கடைசியில் யாக்கோபும் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணாரு. ஆனா அவருக்கு யோசேப்பு, கர்த்தர் என்கிட்ட சொன்னதுங்க, ஒரு வாலிப வயது, அவருக்கு தெரியும் அவருடைய சகோதரர்கள் எதிராக நிற்பாங்க, அவரை குழிக்குள்ள தூக்கி போடுவாங்க, அடிக்கிறாங்க, எல்லாம் தெரியுது. இதை தாண்டி அப்படியே வேற ஒரு இடம் எங்க பார்த்தா போத்திபாருடைய வீடு. போத்திபாருடைய மனைவியை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போனா அந்த வீட்டுக்கு ராஜாவா ஆயிரலாம். போத்திபாருடைய மனைவி மீது கொஞ்சம் பயம் யோசேப்புக்கு இருந்திருந்ததுன்னா போத்திபாருடைய மனைவி சொன்ன காரியத்தை சுலபமா என்ன பண்ணிருப்பாரு, யோசேப்பு செஞ்சிருப்பாரு. இல்லை, அழகா சொல்ற ஒரு வார்த்தை, என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? நான் உன்னை குறித்து பயப்பட போறது இல்லை, நீ கொடுக்கிற இந்த மேன்மையை குறித்து நான் கவலைப்பட போறது கிடையாது. சகோதர சகோதரியே, மனுஷ பயம் உங்க வாழ்க்கையில வரதுக்கு தயவு செய்து அனுமதிக்காதீங்க. மனுஷ பயம் உள்ளுக்குள்ள ஒரு வழியில வருதுன்னா தேவ பயம் இன்னொரு வழியில வெளியே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. மனுஷ பயம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா? உதாரணத்திற்கு ஒரு ஜக்கு இருக்கு பாருங்க, ஒரு ஜக்கில் என்ன பண்ண, ஒரு ஹேண்டில் இருக்குன்னு சொல்லுது, கைப்பிடி, அதுதான் மனுஷ பயம். அது அந்த கைப்பிடி இருக்கிறத என்ன பண்ணிடலாம், ஒரு மனுஷன் பிடிச்சி இப்படி திருப்பலாம், அப்படி திருப்பலாம், இப்படி ஆட்டலாம், இப்படி என்ன வேணா பண்ணலாம். அது போலதான் உங்களுடைய முதுகுக்கு பின்னாடி ஒரு ஹேண்டில் வச்சதுதான் மனுஷ பயம். எவன் வேணா வந்து எப்படி வேணா உங்களை ஆட்டி ஊத்திட்டு போவான், கீழே தள்ளுவான், மேலே தூக்குவான், என்ன வேணா பண்ணுவான். நீங்க நினைச்சிருக்கீங்க நான் இவருக்கு மாத்திரம் தான் பயப்படுறான். எவன் வேணா, ஒருத்தனுக்கு பயப்பட ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய பேர் உள்ள வந்து உங்களை என்ன பண்ணுவான், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனா கர்த்தருக்கு நீ பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒருத்தரும் உன்னை யூஸ் பண்ண முடியாது, ஒருத்தரும் உன்னை பயன்படுத்த முடியாது. அவன் பேசுற காரியங்கள், உன்னை வழிநடத்துற காரியங்கள் எல்லாம் அவனுக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வரும். ஹல்லேலூயா. அவனுக்கு ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், அவனுக்கு ஏதாவது ஒரு திருப்தி வரும். உன்னை கொண்டு போய் குளியில தள்ளிட்டு போயிடுவான், உன்னை போய் கடங்காரன் ஆக்கிட்டு போயிடுவான், உன்னை போய் கவலையில கொண்டு போய் ஆட்டிட்டு போயிடுவான். வேண்டாம். ஹேண்டில தயவு செய்து அந்த முதுகு பின்னாடி இருக்கிற ஹேண்டில மனுஷன் கையில கொடுத்து பயங்கர ஒரு காரியத்துல கொடுத்துறாதீங்க, கர்த்தர் கையில கொடுங்க. ஹல்லேலூயா. அது எதிர்ப்பு வரலாம், என்ன வேணா நடக்கலாம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம் அந்த நாள்ல.